There is only way to bring peace to the heart. It is to accept and do the will of God. தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் நிரம்பி வழியும். டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்களாம், சமாதானம் என்ன எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். சின்ன பையன் எழுதுனாங்க, பீஸ் இஸ் நத்திங் பட் எவ்ரிதிங் ஸ்மூத் இன்சைட் அப்படின்னு முடிச்சிட்டான். வருஷத்துக்கான பதில். 2025 வருஷத்துல புயல் அடிக்கலாம், காத்தடிக்கலாம், மழை அடிக்கலாம், வெயில் அடிக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பி சமாதானமாக அவர் படகுல புசல் அடிச்சாலும் காற்றடிச்சாலும் எவ்வளவு அயர்ந்து நித்திரை அமைதியில தூங்கினாரோ, that is called peace. 119 சங்கீதம் 165 வசனத்துல வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம், great peace. ஏசாயா 26:3 பூரண சமாதானம், perfect peace. ஏசாயா 48:13 நதியை போல சமாதானம், peace like a river. யோவான் 14:28 என்னுடைய சமாதானம், my peace. ரோமர் 16:20 God of peace. வருஷத்துல என்ன வேணும் உங்களுக்கு? Do you want a great peace? Do you want perfect peace? Do you want peace like a river? You want a peace of God? You are God of peace. தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருங்க.